ஹாய் காய்ஸ், இட்ஸ் ஃப்ரைடே நைட். ஸோ ஃப்ரைடே நைட்னாலே எனக்கு ரொம்ப லேசியான ஒரு நைட். சும்மா இருக்கணும், சில் பண்ணிவிட்டு அப்படின்னு தோணும், எப்போவுமே தோணும் எல்லா ஃப்ரைடே நைட்டும். பட் அஃப்கோர்ஸ் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் ஸ்லோலி ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்சோ ஃப்ரைடேன்னு ஆகும்போது மோஸ்ட்லி எல்லா பேட்டர்ஸ் லைக் தோசை, இட்லி எல்லாமே ஆல்மோஸ்ட் எடுத்து எண்டில் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக பண்ணவும் நமக்கு அது எடுக்கவும் முடியாமல் போயிடலாம். ஸோ அதனாலவே சப்பாத்தி அண்ட் ஆனியனும் டொமேட்டோவும் வச்சு ஈஸியான ஒரு கறியும், அப்புறம் நெக்ஸ்ட்டு வீக்குக்கான ப்ரெப்பும் ஸ்லோலி நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இது ஏன் பண்ணுறேன்னா, இன்கேஸ் சண்டே சடனாக சும்மா வெளியில் போகணுன்னு தோணினாலும் டென்ஷன் ஃப்ரீயாக போகலாம். ஆல்சோ மீ டைம், ஃப்ரீ டைம் எல்லாம் எல்லா டைமும் நமக்கு எடுக்கலாம். அப்போ அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு எனிவேஸ் ஃப்ரைடே நம்ம பண்ணணுமே, அப்போ கூடவே ப்ரெப்பும் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பேட்டர்ஸுக்கான ஒர்க்கும் லைக் அப்பம் பேட்டருக்கெல்லாம் மார்னிங்கே போட்டுட்டு தான் போயிருப்பேன். ஸோ அதெல்லாம் முடித்து ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒர்க் எனக்கு முடியுமே அப்படின்னு நினச்சி நான் வந்து ஃப்ரைடே அப்படி ப்ரொடக்டிவாக எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிச்சன் ப்ரொடக்டிவில் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். இது என்னையும் ப்ரொடக்டிவாக வைக்கும் அண்ட் ஆல்சோ இந்த லேசி மைண்டை கொஞ்சம் மாற்றும் அப்படின்னு சொல்லி தான் வைக்கிறது. அதுவும் இல்லை வேறொரு இது, ஓகே மேபி சாட்டர்டே சண்டே சடன் பிளான் ஏதாச்சும் வந்தாலும் நம்ம டென்ஷன் இல்லாமல் பிளானை என்ஜாய் பண்ணலாம். இல்லைன்னா வந்து எப்போவுமே டென்ஷன் இருக்கும், மண்டே என்ன பண்ணுவேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், எப்போ இது ஷெட்யூல், அந்த ஒரு டென்ஷன் எப்போவுமே இருக்கும். ஸோ அதனாலவே இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி ஃப்ரைடே நைட்டும் சாட்டர்டே மார்னிங்குமா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எப்போவுமே நான் வந்து அது வந்து பர்டிகுலர்லி இந்த லைக் ஸ்கூல் ஓப்பனிங், காலேஜ் டைம், ஒர்க் டைம் அந்த மாதிரி டைம் எல்லாம் நான் கண்டிப்பாக அது பார்ப்பேன். இல்லை சம்மர் வெக்கேஷன் டைமில் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன், பிகாஸ் எனிவே ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு. பட் இந்த ஒரு டைம் வந்து கண்டிப்பாக அது வந்து நான் பார்த்துட்டு தான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒர்க்கும் எல்லாம் சைடில் இருந்துச்சு. அண்ட் மேக்ஸிமம் லாண்ட்ரி அதுவும் எல்லாம் பண்ணுவேன். ஸோ தட் எனக்கு சாட்டர்டே ஒர்க்கும் கொஞ்சம் கம்மியாகும், கொஞ்சம் ஃப்ரீ டைம், சில் டைம் எல்லாம் கிடைக்கும். அந்த மெயின் எய்ம் எனக்கு ஃப்ரீ டைம், சில் டைம் வேணும் அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து எப்போவுமே மந்த்லி ஒன்ஸ் நான் வந்து ஃபுல் மசாஜ்க்கு போவேன். அது என்னன்னு தெரியல, எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் மந்த்லி ஒன்ஸ். மேக்ஸிமம் எண்ட் ஆஃப் த மந்த் அந்த மாதிரி, இல்லைன்னா ஸ்டார்டிங் ஆஃப் த மந்த் எப்போவாச்சும் போவேன். எண்டில் போனேன்னா நெக்ஸ்ட் மந்தில் ஸ்டார்டிங் அப்படியெல்லாம் போக மாட்டேன். பட் எப்போவாச்சும் மந்த்லி ஒன்ஸ் ஃபுல் பாடி ஹெட் டு டோ மசாஜ், ஆயுர்வேதிக் மசாஜ் போவேன். அது வேறு பெரிய ஒரு இதுவும் இல்லை, ஒன் டே தான், லைக் 2-3 hours தான். வீட்டு பக்கத்துலேயே ஒன்று இருக்குது. ஸோ இட் வாஸ் வெரி கன்வீனியன்ட். ஸோ அந்த மாதிரி நான் இப்போது ஆக்சுவலி சம்மர் வெக்கேஷனில் கொஞ்சம் வந்து போகவே இல்லை. ஸோ அதனால் நான் அதெல்லாம் பண்ணணும்னு நினச்சி ஃப்ரைடே வாஸ் ஸோ ப்ரொடக்டிவ் ஃபார் மீ.